Hi guys, I'm Vinod. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கலர் கரெக்ஷன் வீடியோ தான் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம கலர் கரெக்ஷன் ஃபைனலாக பண்ணுறது, ஒரு நார்மலாக இப்போ இந்த ஹீரோயின் ஃபோட்டோ பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எப்படி வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து கலர் கரெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 இது இருக்குது. ஓகேங்களா, இப்போ நார்மலாக இந்த பெயிண்டிங்க்கு வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னால் அதே மெத்தட் தான். நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு 3 கரெக்ஷன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மெத்தட் தான் இதுலயும் பண்ண போறோம். ஆனா இந்த இமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா ஆயிலா கிரேட் பண்ணாம ஒரு லைட்டா மட்டும் கலரா இருக்கிற மாதிரி வந்து நம்ம இதுல வந்து நம்ம கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க். ஸோ இப்போ இந்த ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன், ஃபைனல் கலர் கரெக்ஷன் வந்து மாறும், அந்த ஒர்க்குக்கு மாறும். நமக்கு எப்படி கொடுக்குறோன்றதை பொறுத்தா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த டீட்டெயில் காமிச்சிருப்போம் கலர் கரெக்ஷன்ல. இப்போ ஒரு ஃபேஸை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செலக்ட் பண்ணி கலர் ஏத்துறோமா, கலர் ஃபுல்லா நமக்கு என்னென்ன கலர் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த சுருக்கத்துல இருந்து அந்த மூக்குக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுருக்கம் அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலர் தனியா வச்சு அதை தனியா ஒரு ஸ்மச்சிங் எல்லாம் போட்டுன்னு ஒரு அந்த மாதிரி தனித்தனியா அந்த ஹைலைட் இதெல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஆயில் எஃபெக்ட் நமக்கு வந்து ரொம்பவுமே நேச்சுரலா கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பார்த்தரலாம். இப்போ இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து நான் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் ஒர்க்குக்கான கலர் கரெக்ஷன் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மொத்தமே 4 மெத்தடு தான். ஓகேங்களா, அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் டூல் எடுத்துக்கிட்டுங்க. பேட்ச் டூல் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு எப்பயுமே ஃபெதர் வந்து பாத்தீங்கன்னா 100 கொடுத்துக்குங்க. அடிக்கடி ஃபெதர் கொடுக்கறத மறந்துடாதீங்க. ஃபெதர் வந்து 100 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷன்ல போயிட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நான் சேச்சுரேஷன் வந்து வச்சுக்கிறேன். ஒரு அமௌண்ட் ஒரு 30 இருக்கிற மாதிரி வச்சு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப் இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்டிவ் கலர். ஓகேங்களா, செலக்டிவ் கலர்ல நான் என்ன பண்றேன், கொஞ்சமா எல்லோ கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இது ரெண்டாவது ஸ்டெப். இப்ப மூணாவது ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ்ல போயிட்டு மிட்டோன்ஸ்ல லைட்டா எல்லோ கொடுத்து ஹைலைட்ஸ்ல கொஞ்சமா நான் என்ன பண்றேன், ப்ளூ கொடுத்து ஓகே பண்றேன். இப்ப மொத்தம் 3 ஸ்டெப் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த 3 ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு லாஸ்டா ஃபைனலா ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்ல அந்த லாஸ்டா ஃபைனல் என்னன்னா இமேஜ்ல போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இப்படி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம், டீசெலக்ட் பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஆயில் எஃபெக்டுக்கான ஒரு கலர் கரெக்ஷன் நம்ம மீடியமா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலதான் அந்த ஹைலைட் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஹைலைட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஃபேஸ்ல அந்த ஹைலைட் மட்டும் தனியா நம்ம எங்க இருக்குன்றத பார்த்துதான் அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், தனியா வந்து கலரை வந்து ஏத்த போறோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹைலைட் இருக்கு, இங்க ஒரு ஹைலைட் இருக்கு, இந்த இடம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட. ஓகேங்களா, மேக்சிமம் அதிகம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ஹைலைட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்த மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பேட்ச் டூலை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து தனியா செலக்ட் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் டூலா வந்து ரவுண்ட் போட்டுக்கிட்டோம். பேட்ச் டூல் எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, இதுல நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுத்து மிட்டோன்ஸ்ல ஃபுல்லா ப்ளூ வச்சுட்டு ஹைலைட்ஸ்லயும் ஃபுல்லா வந்து ப்ளூ வச்சு கொஞ்சமா ஹைலைட்ஸ்ல வந்து சியானை ஏற்றும் போது நமக்கு வந்து என்ன ஆயிடும், அந்த ஹைலைட்டோட அந்த ஒரு ஹைலைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைட் பண்ணி காமிக்கும். ஒரு ஆயில் பெயிண்டிங் அந்த ஆயில் ஒர்க்ல அந்த ஹைலைட் மட்டும் நடுவில் இருக்கிறது மட்டும் நமக்கு என்ன ஆகுனா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஹையா காமிக்கும் போது அது தனியா ஒரு ஆயில் எஃபெக்டா கிரியேட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா,
இப்ப நான் என்ன பண்றேன், இதை வந்து மிட்டோன்ஸ்லயும் ப்ளூவை ஃபுல்லா வச்சுட்டு ஹைலைட்ஸ்லயும் ப்ளூ வந்து நான் ஃபுல்லா வச்சுட்டு ஹைலைட்ஸ்ல தான் நான் என்ன பண்றேன் கொஞ்சமா சியான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்ப ஓகே கொடுத்துட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த இடம் பார்க்கும்போது இங்கெல்லாம் வந்து அப்படியே நம்ம அந்த பேட்ச் டூல்ல போட்டு பண்ண பாத்தீங்களா, கலர் ஏத்தணும் பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரஷ் டூல எடுத்து இந்த ரெண்டு சைடையும் வந்து என்ன பண்றோம் நம்ம வந்து ஸ்மச் பண்ணி விடுறோம் தெரியாத அளவுக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இமேஜ்ல ஜூம் பண்றேன், அந்த மாதிரி ஹைலைட்டை போட்டுட்டு ஸ்மச் டூல நான் என்ன பண்ணிருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த இடத்தையே வந்து நான் ஸ்மச் பண்ணிருப்பேன். அது வந்து ரொம்ப பட்டையா தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஸ்மச் பண்ணிருப்போம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம தனியா காமிக்கணும். ஓகேங்களா, அந்த டீட்டெயில் தனியா காமிக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி சுருக்கத்தெல்லாம் நம்ம என்ன பண்றோம் பென் டூல போட்டு தனியான சுருக்கத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம தனியா என்ன பண்ண போறோம் கலர் ஏத்த போறோம். ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு செலக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் டூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டூலை எடுத்துட்டு இதோட அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிட்டு இதுல நான் என்ன பண்றேன் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நான் என்ன பண்றேன் லைட்டா வந்து கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு லைட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுதான் ஒரு ஹைலைட்ன்றத வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபேஸ்ல கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹைலைட்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேப் வந்து நமக்கு என்ன ஆயிடும் கொஞ்சம் பார்க்க பிளர்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கலர் கரெக்ஷன் நம்ம பண்ணிட்டோம்ல, அதனால பிளர்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு நேச்சுரல் இமேஜ்ல அந்த மாதிரி அந்த கண்ணுகிட்ட மூக்கு சுருக்கத்துக்கிட்ட இதுகிட்டலாம் வந்து உங்களுக்கு டார்க்கா இருக்கான்றத பார்த்துக்கிட்டு நீங்க கலர் கரெக்ஷன் கொடுங்க. ஏன்னா இல்லாத போது நம்ம அதை கொடுத்தோம்னா ஃபேஸ் வந்து மாறிடும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாடி இருக்கு பாத்தீங்களா நமக்கு. ஸோ அந்த தாடி இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு இது கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாடி ஹேர் போடுறப்ப இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலோட்டமா நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் ஹேர் போட்டுட்டு அதுக்கு மேல கீழே இருக்கிற இடத்துலலாம் வந்து ப்ளூ கலர் ஹேர் போட்டு அதை வந்து உள்ள வந்து ஃபுல்லா எல்லாமே தெரியாத அளவுக்கு லைட்டா போட்டு மெர்ஜ் பண்ணி கலர்லாம் அடிச்சு வச்சு ஒரு நார்மல் நேச்சுரலா கொடுப்போம். இப்ப இந்த இடம் இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அந்த லூஸ் ஹேர் மாதிரி லைட்டா மேல இருக்கிற மாதிரி பிளாக் கலர்ல போட்டிருக்கோம். மீதி இருக்கிற ஹேர்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படியே உள்ள ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கே தெரியும் லைட்டா நமக்கு ஒரு எல்லோ கலர்ல அந்த இடத்துல ஃபீல் வர்றது வந்து நமக்கே தெரியும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பேட்ச் டூல எடுத்து அந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்றோம் செலக்ட் பண்ணி இதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர் வந்து ஒரு 100 கொடுத்துக்குங்க. கலர் பேலன்ஸ்ல போயிட்டு கொஞ்சமா வந்து மெகந்தால வந்து கிரீனு, அதாவது கொஞ்சமா நம்ம வந்து மிட்டோன்ஸ்ல வந்து கிரீனை கொடுக்கும் போது நமக்கு அந்த அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீனா சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேல நம்ம ஹேர் போடும்போது பார்க்க கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆயில் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் கலர் கரெக்ஷன்றது இந்த மெத்தட் மட்டும்தான். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ட் பண்ணி ஃபெதர் கொடுத்துடணும். முக்கியமா ஃபெதரை மறந்துடாதீங்க. ஃபெதர் கொடுத்துட்டு சேச்சுரேஷன்ல போயிட்டு கொஞ்சமா வந்து சேச்சுரேஷன்ல அதிகமா வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செலக்டிவ் கலர்ல போயிட்டு கொஞ்சமா எல்லோ கொடுத்துக்கிட்டோம். மூணாவது ஆப்ஷன் கலர் பேலன்ஸ்ல போயிட்டு மிட்டோன்ஸ்ல வந்து கொஞ்சமா எல்லோ வச்சு ஹைலைட்ஸ்ல கொஞ்சமா ப்ளூ வச்சுக்கிட்டோம். இதை 3 ஸ்டெப்பையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஃபைனலா இமேஜ்ல போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொஞ்சமா இது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கான்ட்ராஸ்ட் வந்து மூவ் பண்ணணும். அப்ப கான்ட்ராஸ்ட் மூவ் பண்ணோம்னா நமக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுது. இது எதுக்காக நான் டார்க்கா கொடுக்குறேன்னா ஹைலைட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆயில் எஃபெக்ட்ல இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேட்ச் டூல் எடுத்து ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு கலர் பேலன்ஸ்ல போயிட்டு மிட்டோன்ஸ்ல ஹைலைட்ஸ்லயும் ஃபுல்லா அமௌண்ட் வச்சுட்டு கொஞ்சமா ஹைலைட்ஸ்ல வந்து சியானை ஏற்றும் போது நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான் ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கான விஷயம். அதுக்கு மேல நீங்க ஹேர்லாம் போட்டு தாடிலாம் அந்த ஹேர்லாம் போட்டு கவர் பண்ணீங்கன்னா பார்க்க உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இது ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கான ஒரு வீடியோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்த இமேஜுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நான் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இமேஜ் நான் என்ன பண்றேன் ஒரு டூப்ளிகேட் லைட் போட்டுட்டு இந்த இமேஜுக்கு ரொம்ப வந்து கலர் கரெக்ஷன் கிடையாதுங்க. சரிங்களா, நம்ம பண்ண அந்த 3 ஸ்டெப் பண்ண பாத்தீங்கன்னா அதுல எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோம்னா இந்த அவுட்புட் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் டூல் எடுத்து அதே மாதிரியே அந்த பேஸை மட்டும் நான் என்ன பண்றேன் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணி இதுக்கு மறக்காம ஃபெதரை கொடுத்துட்டு இப்ப கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷன்ல லைட்டா அமௌண்ட் ஒரு 5 இந்த அளவுக்கு ரெட்டை வச்சுக்கிறேன். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்டிவ் கலர்ல கொஞ்சமா எல்லோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் மூணாவதா வந்து கலர் பேலன்ஸ்ல கொஞ்சமா மிட்டோன்ஸ் எல்லோவும் ஹைலைட்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் கொஞ்சமா ப்ளூ கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப நாலாவது ஆப்ஷன் இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல கொஞ்சமா கான்ட்ராஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் இப்படி மூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப செலக்ட்ல போய் டிசெலக்ட் பண்றேன். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு கலர் கரெக்ஷன். ரொம்பவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியாது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்க, இது பிஃபோர் ஆஃப்டர் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்மச்சிங் பண்ணது, இப்போ வந்து கலரிங் பண்ணிடுது. ரொம்ப மாறாது. உங்களுக்கு இது நேச்சுரலா வேணும்னா ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சமா வந்து அதோட எஃபெக்ட வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இதுலயும் வந்து ஹைலைட் இருக்கு, அது ரொம்ப மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுலயும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ வந்து செலக்ட் பண்ணி ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அதே மாதிரியே ஃபேஸ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி கண்ட்ரோல் பி கொடுத்து மிட்டோன்ஸ்ல ஃபுல்லா ப்ளூ, ஹைலைட்ஸ்ல கொஞ்சம் ஃபுல்லா ப்ளூ வச்சுட்டு கொஞ்சமா இப்படி நம்ம சியான் ஏற்றும் போது நமக்கு என்ன ஆகுது, ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வந்து நமக்கு கொஞ்சம் அது இதாகுது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் ஓகே பண்ணி டிசெலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்ப இதையும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ் எல்லாம் ஸ்மச் பண்ணி எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து இது ஸ்மச்சிங் கிடையாது. இப்ப இந்த இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் ஸ்மச் பண்ணி அதை வந்து மட்டமா ஆக்கிடுறோம். அதாவது ஃபேஸ்ல ஒன்னா அட்டாச் ஆகி தெரியுற மாதிரின்றதுக்காக அதை வந்து நம்ம ஒன்னா வந்து அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணிடுறோம். ஸோ ஓகேங்களா? கலர் கரெக்ஷன்ன்றது இதுதான் வித்தியாசம். நீங்க அதிகம் வந்து நார்மல் இமேஜ் ஒரு கஸ்டமர் போட்டோ இருந்தாலும் ஒரு ஆக்டர் போட்டோ இருந்தாலும் நார்மல் ஆக்டர் போட்டோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணுன்றத ஒரு எதிர்பார்த்து கொடுங்க. அப்பதான் அவுட்புட் பார்க்க நல்லா வரும். கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. இப்ப இதுல அதே மாதிரியே இதுல நான் சொன்ன மாதிரியே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஒரு ஆயில் எஃபெக்ட் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஒரு கலர் கரெக்ஷன் தனியா பண்ணியிருப்போம். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தனியா வந்து ஒரு கலர் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் கலர் கரெக்ஷன்ன்றது அதோட மெத்தட் வந்து ஒண்ணுதான். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் இருக்கு. கலர் கரெக்ஷன் ஒரு ஆயில் எஃபெக்ட்ல எடுத்தோமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே தனியா கலர் வச்சு கொடுக்கறது தான். ஓகேங்களா? ஒரு கலரை டாட்ல வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்மச் பண்ணி வருது. நமக்கு தேவையான கலர் அந்த இடத்துக்கு நம்ம வந்து கிரியேட் பண்றதுதான். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு விஷயமே. ஓகேங்களா? ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். நம்ம சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஒரு நார்மல் இமேஜுக்குன்னா ஒரு கலர் கரெக்ஷன் ரெண்டு மெத்தட் ஒண்ணுதான். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெண்டு மெத்தடும் ஒண்ணுதான். ஆனா அதுக்கான அமௌண்ட் அந்த விஷயம் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஒரே செட்டிங்ஸ் தான் பண்றோம். ஆனா அதுல அதிகமா வைக்கிறோம், இதுல கம்மியா வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆயில் எஃபெக்ட்னா நம்ம கலர் ஏற்றும் போது பார்க்க நல்லா இருக்கும். அதுவே சிங்கிள் கலர்ல நம்ம ஒர்க் பண்ணி ஒரு நேச்சுரலா காமிச்சிருக்கோம்னா ஒரு சிங்கிள் கலரை கொடுத்தாதான் பார்க்க கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரிதான் வந்து நம்ம எல்லா ஹைலைட்டையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனலா அவுட்புட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அவுட்புட் வந்து நீங்க பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் புதுசா தெரியும். இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கலரை கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்டா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் ரோஸ் கலர்ல வந்து நம்ம அந்த எஃபெக்ட் வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதையும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் டூலை எடுத்து இந்த ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சைடு செலக்ட் பண்றப்ப இந்த செலக்ட் பண்ணது போயிடும். இது ஒரு பிகினருக்கு தான் இது வந்து போயிடும்.
அதுக்காக அதுல கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் நம்ம இங்க கரெக்டா போடும்போது இங்க வந்து போயிடுது, இங்க மிஸ் ஆகுதுன்ற ஒரு டவுட் இருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து டூப்ளிகேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லேயர் நம்ம போடுறோம்னா இன்னொரு லேயர் அதே மாதிரி ஆப்போசிட்டா நம்ம போகணுன்றதுக்காக அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்த வந்து நான் என்ன பண்றேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் என்ன பண்றேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கு ஃபெதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கொடுத்து ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் பில கலர் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் டோன்ஸ்ல கொஞ்சம் ப்ளூவும் ஹைலைட்ஸ்ல கொஞ்சம் ப்ளூவும் கொடுத்து சியான் கொஞ்சம் லைட்டா கொடுத்தோம்னா ஓகே ஆயிடும். இப்ப டிசைட் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பழைய நேச்சுரல் அவுட்புட் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் வித்தியாசமே. ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலர்ல ரொம்ப கலர்ஃபுல்லா இல்லாம ஒரு சிங்கிள் கலர் நேச்சுரலா கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுங்க. அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ஆயில் ஒர்க்ல நம்ம பியூரான ஒரு ஆயில் ஒர்க்ல நல்லா பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ரொம்ப இது இல்லாம சிம்பிளா அந்த ஃபேஸுக்கு என்ன கலர் கரெக்ஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கு எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம கலர் கரெக்ஷன் கொடுக்கணும், அதே 3 ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னேன் அதே 3 ஸ்டெப்பு தான். ஒரு ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் பண்றோம் 3 ஸ்டெப்பே தான். கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம், கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம். ஓகேங்களா? நார்மல் இமேஜுக்கு அந்த ஹீரோனி போட்டோவுக்கு நம்ம கொடுத்த ஒரு கலர் கரெக்ஷன் மெத்தடு இந்த மெத்தடு தான். நெக்ஸ்ட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் எஃபெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தடு இந்த மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைனல் கலர் கரெக்ஷன் நான் பண்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து லாஸ்டா வந்து சேவ் பண்ற ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். லாஸ்டா சேவ் பண்ற ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அது சேவ் பண்ணும்போது மொபைல்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி தெரியும், நம்ம சிஸ்டத்துல பாக்குறப்ப கரெக்டா தெரியும். ஸோ அது எப்படி கரெக்ட் பண்றதுன்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.